ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல் ஹசில் மைண்ட் செட். நீங்கள் எப்போச்சும் யோசிச்சிருக்கீங்களா, ஏன் இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் மக்கள் மட்டுமே வந்து வெல்த்தியஸ்டான மக்களாகவும் பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட்லேயே, ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேயே ஒரு சராசரியான மக்களாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எப்போச்சும் யோசிச்சிருக்கீங்களா? மணி அப்படிங்கிறது, மணி மேக்கிங் ஸ்கில் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மட்டும் கிடையாது, எப்பவுமே வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் தான். பணம் சார்ந்த விஷயங்களை நோக்கி தான் வந்து மனிதனோட பர்பஸ் அப்படிங்கிறது எப்பவுமே நகர்ந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத யாருமே மறுக்கவே முடியாது. ஸோ வந்து இந்த வீடியோவில் சைக்காலஜி ஆஃப் மேக்கிங் மணி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மணி மேக்கிங் திங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், அதை சைக்காலஜிக்கலி எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஸோ வந்து ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன் அந்த 1% மட்டுமே வந்து இந்த உலகத்தில் வெல்த்தியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தெளிவை இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படின்னு வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த மணி மேக்கிங்கோட சைக்காலஜி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு தியரி மூலமாக வந்து அதை சூப்பராக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். தட் இஸ் கால்ட் தி மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட் அப்படிங்கிற ஒரு தியரி தான். இந்த இடத்துல பிக்சர் போட்டு காட்டுறேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, இப்படி தான் நடந்துட்டு இருக்கா, இப்படி தான் மக்கள் இருந்துட்டு இருக்காங்களா, அவங்களோட தேவையை பொறுத்து அந்த மணி மேக்கிங் எபிலிட்டியாக இருக்கட்டும், அந்த மணி மேக்கிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் செய்யப்படுதா அப்படிங்கிறத இந்த இடத்துல பிக்சர் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து எல்லாமே தேவைகள் தான். மனிதனுடைய தேவைகள் எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கோ அதை பொறுத்து அவனுடைய மணி மேக்கிங் எபிலிட்டி அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்படுறதா மேஸ்லோஸ் அப்படிங்கிறவர் சொல்றாரு. ஸோ வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பேசிக் நீட்ஸ். பேசிக்காக எனக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓகே, என்னோட லைஃப் நான் வந்து வாழ்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஃபுட்டு, ஷெல்டரு, க்ளோத்திங்ஸு, இல்லை ஒரு சில மாதிரியான செக்யூரிட்டிஸ், ஜாப் செக்யூரிட்டி, ஹெல்த் இன்சூரன்ஸ், ஹெல்த் செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த செக்யூரிட்டி சார்ந்த விஷயங்கள்லேயே எல்லாருக்குமே வந்து அது பேசிக் நீட்ஸ், பேசிக் ப்ரிஃபரன்ஸில் வரதுனால பெரும்பாலான மக்களுக்கு வந்து இது வந்து எளிமையாக கிடைச்சிரும். இதை வந்து ஏற்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தேவைகள் எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண வேலைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேசிக் நீட்ஸ், நம்மளோட ஃபுட்டு, ஷெல்டரு, க்ளோத்திங்ஸ், இந்த செக்யூரிட்டி சார்ந்த விஷயங்களை வந்து நம்மளால் ஏற்படுத்திக்க முடியும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வந்து இந்த பேசிக் நீட்ஸே இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு எவ்வளோ பணம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுண்டரியை போட்டு அப்படியே வாழ்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி அவங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் போகிறதே கிடையாது. எனக்கு இது இருந்தால் போதும், நான் வந்து என்னோட லைஃப்பை வாழ்ந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேசிக் நீட்ஸை சார்ந்து எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் நீட் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது சைக்காலஜிக்கல் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட். மைண்டுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். எனக்கு ஒரு வேலை செய்கிறேன்னா அந்த வேலையில் ஒரு திருப்தி அப்படிங்கிறது ஏற்படணும். நிறைய பேர் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் நீங்களே பார்ப்பீங்க, கூகுள்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி வேலை செஞ்சுட்டு லேக்ஸ் கணக்கில் நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் வந்து அசால்ட்டாக இந்த வேலை எனக்கு வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு வந்துடுவாங்க. நம்மளாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை கிடைச்சிடாதா லைஃப்பில் வந்து முன்னேறிட மாட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது லேக்ஸ் கணக்கில், க்ரோஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணுறவங்க கூட வந்து நல்லா சம்பாதிக்கிறவங்க கூட வந்து இந்த வேலை எனக்கு வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கல, எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருந்துட்டு இருக்கு, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்காகவே அந்த வேலையை வந்து துச்சமாக நினச்சி தூக்கி போட்டு வந்துடுவாங்க. ஸோ வந்து அடுத்த கேட்டகரி, இந்த பேசிக் நீட்ஸை தாண்டி அடுத்த கேட்டகரியில் இருக்கிற மக்கள் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சைக்காலஜிக்கல் நீட்ஸ்க்காக தன்னுடைய தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள். ஸோ இவங்க வந்து ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து பணம் சார்ந்த விஷயங்கள் ஓகே, எனக்கு பேசிக் நீட்ஸ் ஓகே, இதை தாண்டி செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு வேணும். இந்த ஒரு வேலையை செய்கிறேன்னா அதில் ஒரு திருப்தி அப்படிங்கிறது ஏற்படணும், நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கிற மக்கள் வந்து இந்த சைக்காலஜிக்கல் நீட்ஸ்க்காக தன்னுடைய தேவையை வந்து நிர்ணயம் செஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சைக்காலஜிக்கல் நீட்ஸ்லேயே வந்து இன்னொரு விஷயம் அடங்கும். எது அப்படின்னு பார்த்தோம்னா, ரிலேஷன்ஷிப், லவ் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. எனக்கு ஒரு கம்பெனியன் வேணும், எனக்கு கரெக்டான ஒரு துணை வேணும், அப்படி அது இருந்தால் மட்டும்தான் என்னோட லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். அதை சார்ந்தும் இந்த சைக்காலஜிக்கல் நீட்ஸில் மணி மேக்கிங், வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்படுது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் நீட்ஸ், செகண்ட் வந்து சைக்காலஜிக்கல் நீட்ஸ். ஸோ இதை சார்ந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு தன்னோட வெல்த்தை வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலாக கடைசியாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். விச் மீன்ஸ் அவங்களோட ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து தெரிஞ்சுக்கணுன்ட்டு நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் வந்து மெஜாரிட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், எனக்கு வந்து ஒரு திருப்தி வேணும் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பொட்டன்ஷியல், ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் என்ன தான் நான் கண்டுபிடிச்சிடணும், இந்த லைஃபுக்கு வந்துட்டேன், ஒரு சராசரியெல்லாம் என்னால் இருந்துட்டு போக முடியாது, நான் வந்து என்னோட பெஸ்ட்டை வந்து எனக்குள்ளேருந்து கொண்டு வரணும். ஸோ வந்து அந்த ஒரு இடம், அதாவது ஒரு டாப் லெவல் இருக்குது தெரியுமா, அந்த இடத்துல நான் போய் வாழ்ந்து அந்த இடத்துல எப்படி அது ஃபீல் ஆகுது, ஒரு கரேஜாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஹானர், ஒரு மெதப்பா, நீங்கள் ஒரு திடீர்னு ஒரு ஐஏஎஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃபீல் வரும் தெரியுமா. ஸோ அந்த ஒரு லெவலை நான் எப்படி அச்சீவ் பண்ணணும், எப்படி அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் அவங்களோட கோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு அந்த ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டை அடையணும், அந்த ஒரு மிகப்பெரிய டாப் லெவலுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லேயே இருக்கிற ஒரு மக்கள் வந்து அந்த மிகப்பெரிய நிலையை அந்த குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் மக்கள் மட்டும்
மட்டும் வெல்த் கிரியேட் பண்ணுறாங்க தெரியுமா, அந்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸோ இதுதான் ஒரு பில்டிங் பிளாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். ஸோ இது எல்லாமே வேணும் நமக்கு. எடுத்த உடனே நம்ம வந்து அந்த செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், நான் பெரிய விஷயத்தை தான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குலாம் நம்ம வந்து உடனேலாம் போயிட முடியாது. ஸோ வந்து நம்மளோட லைஃபுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெல்த் கிரியேஷனை நம்ம வந்து மேக் பண்ணணும்னா அந்த பேசிக் நீட்ஸ் அப்படிங்கிறது வேணும், சைக்காலஜிக்கல் நீட்ஸ் அப்படிங்கிறது வேணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து நல்லா கிளியராக வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பேசிக் நீட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து சாப்பாடு வேணும், இருக்க இடம் வேணும், இல்லை வந்து கொஞ்சம் வந்து ஒரு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து நம்ம லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. அண்ட் வந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லைன்னா என்னோட லைஃப்பை நான் வந்து கஷ்டப்படுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப். ஒவ்வொரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தாகணும். நம்ம வந்து தனித்தே வந்து இந்த உலகத்தில் வந்து கண்டிப்பாக இருந்துட முடியாது. ஸோ வந்து நமக்கு அந்த சைக்காலஜிக்கல் நீட்ஸில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படும். ஸோ ஃபைனலாக அந்த 1% வெல்த் கிரியேட் பண்ணக்கூடிய மக்கள் லிஸ்ட்டில் நம்ம எப்படி ஆட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அந்த பேசிக் நீட்ஸ், உங்களுக்கு தேவையான அடிப்படைகளை வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக அமைச்சிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக உணவு இருக்கா, ஏதோ ஒரு கேஷ் ஃப்ளோ உங்களோட லைஃப்பில் இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரையோரிட்டைஸ் யுவர் சேஃப்டி. ஸோ எதுவாக இருந்தாலும் என்னோட லைஃப்பில் வந்து ஒரு சேஃப்டியாக நடந்துட்டு இருக்கா எல்லாமே. கூட்டம்போக்கில் என்ன வேணால் நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம். பட் அது வந்து நம்மளை மட்டும் பாதிச்சா பரவாயில்ல, நமக்கு ஒரு ஃபேமிலி இருந்துட்டு இருக்கும், நம்மளை சார்ந்த ஏதோ ஒரு சில பேர் இருந்துட்டு இருப்பாங்க தெரியுமா, அவங்கள வந்து பாதிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் நம்மளோட உடம்பை பாதிக்காமல் அந்த ஒரு சேஃப்டி அப்படிங்கிறது ஏதோ ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை வந்து ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு சேஃப்டியை வந்து ஒரு ப்ரையோரிட்டைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது விச் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். நமக்கு வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக நமக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். நமக்கு ஒரு கம்பேனியன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ வந்து அந்த சைக்காலஜிக்கல் நீட்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் வெல்த் கிரியேஷனில் நெக்ஸ்ட் லெவலான செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த ஹையஸ்ட் பொட்டன்ஷியலை ட்ரை பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டே நமக்கு கிடைக்குமே தவிர, இதெல்லாம் இல்லைனா நம்மளால் பெரிய விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு கண்டிப்பாக வரவே வராது. அண்ட் அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பி ஹாப்பி இன் எவ்ரி ஸ்டெப். நீங்கள் எந்த லெவலில் வேணால் இருந்துக்கோங்க, உங்களோட சேஃப்டி ப்ராசஸில் இருந்துக்கோங்க, இல்லை வந்து பேசிக்கில் இருந்துக்கோங்க, இல்லை வந்து சைக்காலஜிக்கல் நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற இடத்துல இருந்துக்கோங்க. எங்கே இருந்தீங்கனாலும், கஷ்டப்பட்டாலும், ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும், எல்லா சூழ்நிலையும் வந்து ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு தவறான விஷயம் நடந்துச்சுன்னா அதில் உடஞ்சி போய் அவ்வளோதான் என்னோட லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு கவலையான விஷயம், ஏதோ ஒரு துன்பப்படக்கூடிய விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால் போக முடியும். நம்ம ட்ரை பண்ணோம்னா என்ன வேணால் மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் வந்து கண்டிப்பாக இருந்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக உங்களோட ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத ட்ரை பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து எனக்கு இதெல்லாம் போதும், எனக்கு எதுவுமே தேவையில்லை, இந்த பேசிக் ஸ்டெப்லேயே இருந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே வேணாம். ஸோ அந்த ஒரு சராசரியான மைண்ட் செட் வந்து அது ஒரு யூஸ்லெஸ்ஸானது. ஒரே சைக்கிளில் ஓடிக்கிட்டு ஒரே மாதிரி இருந்துக்கிட்டு இதுதான் டெய்லியும் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு லெவலில் இருந்தோம்னாலாம் எந்த ஒரு எனர்ஜியே இருக்காது லைஃப்பில். ஒரு ஃபீலிங்கே ஒரு அச்சீவ் பண்ண ஃபீலிங்கே நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. வாழ்கிற மாதிரி இருக்கும், பட் வந்து ஏதாச்சும் நம்ம அச்சீவ் பண்ணோமா நம்ம லைஃப்பில், ஏதாச்சும் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தோமா அப்படின்ட்டு நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக எதுவுமே நடந்திருக்காது. ஸோ வந்து உங்களோட ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதோ ஒரு ஸ்டெப்பை நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் பெரிய இடத்துல இருக்கீங்கனாலும் அங்கேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம எப்படி போகலாம், இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகலாம், வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருந்துட்டாக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் நினைக்கிற அந்த வெல்த் கிரியேஷன், அந்த 1% அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக வந்து துரிதப்படுத்திக்கலாம், வேகப்படுத்திக்கலாம். இல்லை வந்து ஏதோ ஒரு ஸ்டெப்பு நம்ம பண்ணிட்டுருக்கோம், ஒரு ப்ராசஸில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம பிடிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.